ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெட் க்ளோத்தை வச்சு நம்ம ஒரு நெக்குக்கு ஒரு டிசைன் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ அது வந்து எப்படி ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய டிசைனை வந்து நம்ம பார்த்துக்கொள்வோம். இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நான் ஒரு க்ளோஸ் நெக் வந்து கொடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ க்ளோஸ் நெக் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளோட நெட் க்ளோத் மட்டும் தனியாக வந்து வரப்போகுது. ஸோ இதில் நெட் க்ளோத் மட்டும் வரப்போகுது. கீழே வந்து நம்மளுடைய பாடி பார்ட்டில் லைனிங்கும் வித் நெட்டும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துக்கொள்ள போகிறேன். ஓகே, இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட். ஸோ கைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பஃப் ஸ்லிப் மாதிரி லேசான பஃப் வச்சு நான் கொடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ மெட்டீரியல் வந்து காணுமென்னு சொன்னால் நான் கொடுப்பேன், இல்லைன்னா நார்மல் கை வந்து வச்சுக்கொள்ளுவேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நம்மளுடைய பேக் பீஸ். ஸோ பேக் பீஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெட் க்ளாத் மட்டும் வரப்போகுது. கீழே வந்து நான் ஓப்பன் வந்து கொடுத்துக்கொள்ள போகிறேன். அதே மாதிரி நம்மளுடைய வித் லைனிங்கும் நான் கொடுத்துக்கொள்ள போகிறேன் நம்மளுடைய பாடி பார்ட்டுக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய டிசைன். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து என்னுடைய ப்ளவுஸை வந்து கட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இது வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இதில் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் இப்போ இதில் வந்து கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணுறதா நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே நம்மளுடைய லைனிங்கில் மார்க் பண்ணிக்கொள்வோம். நான் என்னுடைய லைனிங்கை ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ஃபோல்ட் பண்ணின பகுதியில் வந்து நான் என்னுடைய தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுக்கொள்கிறேன். விட்டுட்டு நம்ம அதை இப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ இதை பேஸாக வச்சு இது வந்து நம்மளுடைய தையலுக்கு நம்ம விட்டுட்டோம். ஸோ அந்த போட்ட லைன்லேருந்து 15.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி கொள்ள போகிறேன். ப்ளவுஸின் லென்த் வந்து 15 நான் வந்து தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கிறேன். ஸோ 15.5 இன்ச் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, எடுத்து இதை வந்து இப்படி நம்ம மேலேருந்து மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய ப்ளவுஸுக்குரிய மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே இந்த பகுதிக்குள்ளே தான் நம்ம மார்க் பண்ணி கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த நம்மளுடைய ஃபோல்டட் பகுதியிலேருந்து நான் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த 1/2 இன்ச் ஏன் நான் மார்க் பண்ணுறேன்னு சொன்னால் இது வந்து நான் பின்னுக்கு ஓப்பன் கொடுத்துக்கொள்ள போகிறேன். அதே மாதிரி இதில் வந்து நம்மளுடைய ஊக்பட்டி வரப்போகுது. ஸோ அதனால் 1/2 இன்ச் வந்து நான் கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரண்டில் வந்து ஓப்பன் வச்சுக்கொள்ள போகிறீங்கன்னா இந்த 1/2 இன்ச்சை வந்து உங்களுடைய ஃப்ரண்டில் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய பேக் பீஸில் இந்த 1/2 இன்ச் சேர்த்ததுனால நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸில் இந்த 1/2 இன்ச்சை கழித்து தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணி கொள்ள போகிறீங்க. ஸோ இப்போ அதை வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய கழுத்தின் அகலத்தை மார்க் பண்ணி கொள்ளலாம். நான் 2.25 வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி கழுத்தின் லென்த் பார்த்திங்கன்னா 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ மார்க் பண்ணி அதை வந்து நீங்கள் இப்போ அதை வந்து எல்லா புள்ளியையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த நம்மளுடைய இந்த இதுக்குள்ளே வந்து நம்மளுடைய கழுத்தை வந்து வரைஞ்சி விட்டுக்கொள்ளுங்க. ஸோ இப்படி ரவுண்டாக வரைஞ்சி விட்டுக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஷோல்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ ஷோல்டர் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து 7.25 வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த 7.25 இதில் மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்மளுடைய ஆம்கோல் லென்த்துமே 7.25. ஸோ அதை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய பஸ்ட் சைஸை வந்து நம்மளுடைய அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணின அந்த புள்ளியிலேருந்து மார்க் பண்ணி கொள்ளுவோம். ஸோ இப்போ நான் இதை 2ஐயும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கொள்கிறேன். நம்மளுடைய ஆம்கோல் லென்த் புள்ளியை 2ஐயுமே நான் ஜாயின் பண்ணிக்கொள்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னுடைய பெஸ்ட் சைஸை வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு வந்து 9 இன்ச். ஸோ 9 இன்ச் இதில் மார்க் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை உங்களுடைய தையல் இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து விட்டுக்கொள்ளுங்க.
ஸோ இங்கேருந்து உங்களுடைய கோர்னர் பகுதியிலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி உங்களுடைய ஆம்கோல் வளைவை வந்து நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலேருந்து நான் 9 இன்ச் எடுத்தேன். நான் அதே மாதிரி தையலுக்காக 2 இன்ச் வந்து ஆட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இப்படி ஆட் பண்ணி கொள்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய வளைவுக்கு வருவோம். ஸோ ஆம்கோல் வளைவை இப்படி நீங்கள் மார்க் பண்ணி கொள்ளுங்க. உங்களுடைய ஆம்கோல் லென்த் புள்ளியிலேருந்து சென்டரை மார்க் பண்ணி அந்த சென்டர்லேருந்து உங்களுடைய வளைவை மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஸோ வளைவை மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய வேஸ்ட் லைனை வந்து மார்க் பண்ணி கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ வேஸ்ட் லைனுக்கு நம்ம கீழே வந்து ஒரு கோடு போட்டிருக்கோம் தானே. இந்த வேஸ்ட் லைன் ஏரியாவில் நம்மளுடைய வேஸ்ட் லைன் புள்ளியை வந்து மார்க் பண்ணி கொள்ளுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு 7.5 வருது. ஸோ அந்த 7.5 இதில் மார்க் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய தையல் இடைவெளிக்காக நீங்கள் ஒரு 2 இன்ச் வந்து விட்டுக்கொள்ளுங்க. ஸோ விட்டு மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கொள்வோம். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து கட்டிங் வந்து நீங்களும் கட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்மளுடைய பேசிக் ப்ளவுஸுக்குரிய பேட்டர்ன் எல்லாமே நம்ம இப்போ செய்து முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுடைய நெட் க்ளாத் வந்து நம்ம தனியாக வந்து வரப்போகுதுன்ற ஒரு கழுத்து வந்து நான் காட்டினேன் கொஞ்சம் டீப்பாக வந்து. ஸோ அதை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 9 இன்ச் வந்து லென்த் வந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ நம்மளுடைய கழுத்தின் லென்த் பார்த்தீங்கன்னா 9 இன்ச். ஸோ அதை இதில் மார்க் பண்ணுங்கள். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுடைய நெட் க்ளாத் மட்டும் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. வரைஞ்சிட்டு உங்களுடைய டேப்பை அப்படியே மேலே கொண்டு போங்க. உங்களுடைய ஷோல்டர் ஏரியாவுக்கு டேப்பை கொண்டு போயிட்டு உங்களுடைய ஷோல்டருண்ட அகலத்தை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து 2 இன்ச் வந்து எடுத்துக்கொள்கிறேன். ஸோ 2 இன்ச் எடுத்துகிட்டு இப்போ அந்த 2 இன்ச்சை நம்ம கீழே வந்து அப்படியே கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ கொண்டு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த கழுத்தின் வித்தை நான் இப்படி 2 இன்ச் மார்க் பண்ணின இடத்துல நான் இப்படி மெஷர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி கீழையும் அதே மெஷர்மெண்ட்டை இவிடத்தை மார்க் பண்ணுறேன். ஓகே, இதில் மார்க் பண்ணி அப்படியே ஸ்கொயராக வந்து நம்ம போட்டுக்கொள்வோம். ஸோ ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சி விட்டுட்டேன். இந்த இடத்துல நம்மளுடைய கழுத்தை வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய கழுத்து டிசைனாக வந்து வரப்போகுது. இந்த இடத்துக்குள்ளே நான் வந்து நெட் க்ளாத் மட்டும் வர மாதிரி நான் டிசைன் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஓகே, இப்போ இந்த நம்மளுடைய பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கட் பண்ணி எடுத்ததை பார்த்தீங்கன்னா மேலே உள்ள நம்மளுடைய கழுத்தின் வித் வந்து 3 இன்ச் கொடுத்த அந்த அளவை தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கீழே உள்ள கழுத்தை வந்து நான் கட் பண்ணலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய மெயின் க்ளோத்தில் வச்சு கட் பண்ணினதுக்கு அதுக்கு பிறகு நான் இந்த டீப் கழுத்தை வந்து கட் பண்ணி நீக்கிக்கொள்வேன். ஸோ அதை வந்து நான் கிளியராக வந்து உங்களுக்கு வீடியோவில் போக வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஃபோல்டட் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஊக்படி வைக்கிறதுனால ஓப்பன் வைக்கிறதுனால இதை வந்து கட் பண்ணி ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்படி வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இதை பேஸாக வச்சு நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த பகுதியை நான் பிறகு தான் கட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃப்ரண்ட் பீஸுக்குமே நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஃபோல்டட் பகுதியில் வந்து நம்மளுடைய பேக் பீஸை வந்து வச்சுக்கொள்ளுங்க. நம்மளுடைய 1/2 இன்ச்சை வந்து கழித்து வந்து எக்ஸ்ட்ரா வாரம் இஞ்சில் தள்ளி உங்களுடைய ஃபோல்டட் பகுதியில் நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கொள்ளுங்க. அதாவது நான் 1/2 இன்ச்சை வந்து எக்ஸ்ட்ரா விட்டு 1/2 இன்ச்சை சேர்க்காம தான் நான் என்னுடைய ஃப்ரண்ட் பீஸை மார்க் பண்ணுறேன். எல்லா உங்களுடைய புள்ளிகளை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால்
இதே மாதிரி நான் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி நீங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம்ன்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கிறேன். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய ஃப்ரண்ட் பீஸில் வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கொள்ளுங்க. கீழே 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, எடுத்துகிட்டு உங்களுடைய நீங்கள் மார்க் பண்ணின புள்ளி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஸோ இப்படி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட்டுக்குரிய நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கொள்வோம். ஸோ நெக் லைன்லேருந்து நான் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்னுடைய நெக்கை வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி சேம் அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணினோமோ டீப் நெக், அதே மாதிரி இங்கே வந்து 6 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி கொள்கிறோம். ஸோ அதே மாதிரி கழுத்தின் வித்தை வந்து நான் இதில் மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணி இப்போ அதை வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து இதுக்குள்ளே வந்து நம்மளுடைய கழுத்தை வந்து வரைஞ்சி கொள்ள போகிறோம். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட்லேயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்களும் பர்ஃபெக்டான ப்ளவுஸை வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும். இந்த வீடியோவில் நான் வந்து கட்டிங் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த வீடியோவிൻ്റെ ஸ்டிச்சிங்கை வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே நான் என்னுடைய கழுத்தை வந்து மார்க் பண்ணி கொள்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய கழுத்து ரெடி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாட் புள்ளியை வந்து நம்ம மார்க் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ மேலேருந்து 11 புள்ளி வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 11 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஃபோல்டட் பகுதியிலேருந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். மேலேருந்து 11 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு வருது. ஸோ இதை வந்து சென்டராக வச்சு கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா கீழேயும் வந்து நீங்கள் 4 இன்ச் வந்து ஃபோல்டட் பகுதியிலேருந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 1.25 வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, 1.25 வந்து மார்க் பண்ணுங்கள். அப்படியே அந்த 1.25 மார்க் பண்ண புள்ளியிலேருந்து 10 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள் மேலே. ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வளைவு வந்து இதில் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ லேசான ஒரு வளைவு வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்படி வரைஞ்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ வரைஞ்சி எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே நீங்கள் வரைஞ்சி மேலே வந்து கொண்டு போங்க. உங்களுடைய ஆம்கோல் பகுதியில் வந்து இப்படியே நீங்கள் கொண்டு போய் அப்படியே வரைஞ்சி விட்டுக்கொள்ளுங்க. இவ்வளவு தான் உங்களுடைய பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்குரிய அளவுகள். ஓகே, இவ்வளவு தான் நம்மளுடைய மெத்தட். ஸோ இதுதான் நம்மளுடைய மெத்தட். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஒரு 1/2 இன்ச் வந்து லேசாக வந்து 1/2 இன்ச்சை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ அதையுமே நான் வந்து ஸோ இப்போ நம்மளுடைய சைட்டுக்குரிய அளவுகளை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணி கொள்ளணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல 4 இன்ச் வருது உங்களுக்கு. ஓகே, இந்த 4 இன்ச்சை கொண்டு வந்து உங்களுடைய அந்த மற்ற புள்ளியில் வந்து வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இங்கேருந்து உங்களுடைய இடுப்பின் சுற்றளவை வந்து இதில் வந்து மார்க் பண்ணுங்கள். எனக்கு 7.5 வருது. ஸோ இந்த இடத்துல 7.5 வந்தது. ஸோ அதை வந்து நான் இதில் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 2 இன்ச் விடணும் இல்லையா? ஸோ 2 இன்ச் வந்து இதில் எப்படி மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ மார்க் பண்ணி இப்போ அதை ஜாயின் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ இவ்வளவு தான் நம்மளுடைய பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்குரிய அளவுகள். ஸோ ரொம்பவே ஈஸியானது. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட்லேயே நீங்கள் வந்து கட் பண்ணினீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணினீங்கன்னாலும் நீங்களும் பர்ஃபெக்டான ப்ளவுஸை வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ நான் ஆம்கோலில் சின்ன வளைவை வந்து உள்ளுக்குள்ளால் வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். கட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நான் அவுட் சைட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு பிறகு உங்களுக்கு உள்ளுக்கு வந்து எப்படி கட் பண்ணுறன்றதை கிளியராக வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவுட் சைட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். என்னுடைய கழுத்துமே நான் வந்து
வந்து 3 இன்ச் மார்க் பண்ணின கழுத்தை மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். கீழே வந்து நான் கழுத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலை. ஸோ மெயின் க்ளோத்தில் வச்சு நான் கட் பண்ணினதுக்கு பிறகு தான் என்னுடைய கீழே உள்ள கழுத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்வேன். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணின புள்ளியை வந்து இப்படி கட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்படி கட் பண்ணுங்கள். ஓகே, கட் பண்ணிவிட்டு இந்த பீஸில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சுமே இனி நம்ம செய்ய தேவையில்லை, நம்மளுடைய கழுத்தை தவிர. ஸோ அதை எடுத்து நம்ம வேறையாக வச்சுட்டு இப்போ நம்மளுடைய மற்ற பீஸ் எடுத்துக்கொள்வோம். எடுத்துகிட்டு நம்ம இந்த பகுதியை வந்து கட் பண்ணி நீக்கிக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ இந்த டாட் பகுதியை நீங்கள் எப்படி கட் பண்ணி நீக்கிக்கொள்ளுங்கள். ஸோ நீக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வளைவாக வந்து வரணும். அதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இது வந்து சாய்ஸ். ஸோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து நீங்கள் கட் பண்ணாமல் விட்டாலும் ஓகே. ஸோ இதை வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளுடைய பேக் பீஸ், இந்த பீஸ், ஃப்ரண்ட் பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்மளுடைய மெயின் க்ளோத்தில் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இந்த இடத்துல ஜாயின் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ ஜாயின் பண்ணி நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ உங்களுடைய கை வந்து கட் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறவங்க வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து நார்மல் கை தான். ஸோ கையை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த நாடாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ கை வந்து ரெடி. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக உங்களுடைய ரைட் சைட் வந்து முன்னுக்கு வர மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து நம்மளுடைய ராங் சைட். ஓகே, ஸோ இது வந்து ராங் சைட். இப்போ நம்ம திருப்பினோம்னா இது வந்து நம்மளுடைய ரைட் சைட். சீக்வீன்ஸ் வச்சது ரைட் சைட். ஸோ இந்த சீக்வீன்ஸ் வச்ச ரைட் சைட்டை வந்து சரியாக முன்னுக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து முன்னுக்கு வர மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஒன்று வந்து ரைட் சைடாகவும், இல்லைன்னு சொன்னால் மற்றது வந்து ராங் சைடாகவும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரைட்டை சரியாக பார்த்து நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸ். இந்த ஃப்ரண்ட் பீஸுக்கு நான் என்னுடைய நெட்டில் வந்து என்னுடைய கழுத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ மேலே நம்ம மார்க் பண்ணின கழுத்தை தான் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுடைய நெட் க்ளோத்தை தனியாக எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு உங்களை லைனிங் பீஸில் நம்ம டீப்பாக மார்க் பண்ணின கழுத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ எப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய பேக் பீஸுக்கும் நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு உங்களுடைய நெக்கை வந்து இப்படி டீப்பாக வந்து கட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக உங்களுடைய கட் பண்ணின எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கழுத்தை வந்து அப்படியே வந்து இதில் அந்த துணியில் வந்து ட்ராப் பண்ணிக்கொள்ளுங்க. ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச் இடைவெளியில் விட்டு நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஹேண்ட் வாஷ் வச்சு அயன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கழுத்தை வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இதையுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரண்ட் பீஸுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் பேக் அதே மாதிரி நம்மளுடைய கை எல்லாமே நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளவுதான் நம்மளுடைய கட்டிங். ஸோ இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளுடைய ஸ்டிச்சிங் வீடியோ நாளைக்கு வந்து வரும். ஓகே.